நேற்றுக்கு ஈவினிங் என் பையன் வந்து பாஸ்தா பண்ணித்தான்னு கேட்டான். டிவியை பார்த்துட்டு அவன் வித்தியாசமாக கேட்குறான். நான் இது வரைக்கும் பாஸ்தா பண்ணதே இல்லை. அவன் கேட்டு பண்ணாமல் இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி 2 சின்ன வெங்காயத்தை வெட்டி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க. இதுலேயே 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க. அப்படியே சீக்கிரமாகவே ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா அதோட மை பதத்துக்கு வர்ற மாதிரி, அதாவது கட்டி பதத்துக்கு, லைட் கட்டி பதத்துக்கு வர்ற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ணதுக்கப்புறம் இது சீஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுங்க. என்கிட்ட நிறையா சீஸ் இருந்துச்சு. நான் இதை விட எக்ஸ்ட்ரா தான் போட்டேன். அது போடும்போது என்னால் எடுக்க முடியல. ஃபைனல் டச்சுக்கு போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் மக்ரூனியை ஒரு சைடில் வேக வச்சுருங்க. தண்ணி ஊற்றி எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுருங்க. உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் வரும்போது உப்பு போட்டுக்கோங்க. இந்த கட்டி பதம் தெரியுது இல்லையா, அந்த பதத்துக்கு வரும்போது நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த மக்ரூனி எடுத்து உள்ளுக்கு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுறதுக்கப்புறம் பெப்பர் தூக்கி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். உப்பு தேவையான அளவு போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பீஸாவோட அந்த பேஸ் இல்லாமல் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மேலே உள்ள அந்த க்ரீமி டெக்ஸ்டர் இருக்குல்ல, அந்த பதத்துக்கு எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் உண்மையாகவே சொல்லப்போனால் பீஸா சாப்பிட்ட ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. லாஸ்ட்டாக அந்த மக்ரூனி போட்டதுக்கப்புறம் நான் வந்து சீஸ் கொஞ்சம் நிறையா போட்டேன். பாப்பா கையில் இருந்ததுனால என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஃபீல் உங்களுக்கும் அந்த சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.